அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க மற்றும் வீடு குடி போக, வாடகை வீடு மாற, எல்லா நல்ல காரியங்களும் செய்ய நல்ல நாட்களை இந்த ஆடியோவில் குறித்து தந்துள்ளேன். ஒவ்வொரு மாதமும் இந்த சேவையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதத்தின் நல்ல நாட்களை குறித்து தரோம். இது பல ஆயிரம் சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு நன்றிகளை தெரிவிக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் ஜனவரி மாதம் நல்ல நாட்களை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு தகவல். 2026ஆம் ஆண்டின் மிக மிக முக்கியமான ஒரு நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி, மாசி மகா சிவராத்திரி. அன்று இரவை தவற விட்டுறாதீங்க. அன்று இரவு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சிவதரிசனம் காணலாம். 4 ஜாம சிவ பூஜை மிக எளிமையாக ஒரு விளக்கு வைத்து செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம். சிவ தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோக அன்று நள்ளிரவு 12 மணிக்கு ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கலாம். 4 ருத்ர சிவமந்திரங்கள் வழங்கப்படும். இது ஒரு வாட்ஸ்அப் குழு, மகா சிவராத்திரி 2026. இந்த குழுவுக்கு பதிவு தொடங்கிருச்சு, தவற விட்டுறாதீங்க. டிஸ்பிளேல இருந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரியின் மெசேஜ் அனுப்புங்க. பதிவு விவரம் தருகின்றேன். கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதமாக வழங்கப் போகின்றேன். வாருங்கள், சிவத்துடன் இணைந்திருக்கலாம் வாட்ஸ்அப் குழுவின் மூலம். ஜனவரி மாதம் 2026ஆம் வருடத்தில் வீட்டில் நிரந்தர கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள். ஜனவரி 1, 3, 6, 9, 14, 16, 17, 19, 22, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்களில் உங்கள் வீட்டில் கலசம் வைக்கலாம். ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்றுவதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம். வீடு குடி போவதற்கு, அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வீடு குடி போகிறதுக்கு நல்ல நாட்கள் ஜனவரி 16, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது. தங்க நகை வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, கிரயம் செய்ய, மேலும் வேறு எந்த விதமான நல்ல காரியமாக இருந்தாலும் அது செய்வதற்கு பொதுவான நல்ல நாட்கள் ஜனவரி 1, 3, 6, 9, 14, 16, 17, 19, 22, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சொந்தங்களே, ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை. ஒவ்வொரு தை அமாவாசையின் போதும் அதர்வன வேத முறைப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்யும் அதர்வன வேத தர்ப்பண சாந்தி ஹோமம் மயானக்கரையில் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தை அமாவாசை ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.